ஸோ ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பொழிச்சலூரில் இருக்கக்கூடிய அகதீஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்க இந்த வீடியோ பார்க்க வீடியோ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்குள்ள என்ட்ரா முன்னாடி இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொட்டை கோபுரமாக வந்து இருக்குது. ஸோ இந்த கோயில் வந்து பொழிச்சலூரில் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த பொழிச்சலூர் ஊர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பல்லாவரத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் வந்து இருக்குது. ஸோ பொழிச்சலூர் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களால் வர முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கோயில் என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் தான். ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து பெரிய கோயில் கிடையாது. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயம்பலிங்கம். ஸோ அவர் வந்து இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அகதீஸ்வரன்ற பேரில் நமக்கு வந்து அருள் புரிகிறாரு. ஸோ அதே மாதிரி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆனந்தவல்லி அப்படின்ற பேரில் நமக்கு வந்து அருள் புரிகிறாங்க. ஸோ இந்த கோவில் வந்து சென்னை நவகிரக ஸ்தலத்தில் சனிக்கான ஒரு ஸ்தலம். ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து பரிகார ஸ்தலங்கள் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து சனிக்கான பரிகார ஸ்தலம். ஸோ தமிழ் மதத்தில் சித்திரை வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே அதில் வந்து 7th 8th 9th அந்த மாதிரியான நாட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சன் வந்து ரைஸ் ஆகும்போது இங்கே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவன்லிங்கத்து மேலே வந்து படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உட்பிரகாரம் வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய சன்னதி, அதுக்கப்புறமா விநாயகருடைய சன்னதி பக்கத்துலேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அகதீஸ்வரருடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆனந்தவல்லியுடைய சன்னதி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரருடைய சன்னதி. ஸோ இப்போ நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வெளிப்பிரகாரம் வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் வந்து கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவில் வந்து பொழிச்சலூரில் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பொழிச்சலூர் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, புகழ்ச்சோழ நல்லூர் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து காலப்போக்கில் மாறி புழிச்சல்லூர் அப்படின்னு வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் வந்து பார்த்திங்கன்னா அகதீஸ்வரர் அப்படின்னு சொன்ன பார்த்திங்களா. ஸோ அவருக்கு ஏன் அகதீஸ்வரர்னு பேர் வந்துச்சு பார்த்திங்கன்னா, முனிவர் அகஸ்தியார்ன்ற ஒருத்தர் வந்து ஹிமாலயாஸ்லேருந்து வரும்போது பொதிகை ஹில்ஸில் வந்து கொஞ்ச நாள் தங்கி அவர் வந்து சிவனை வழிபடுறாரு. ஸோ அப்படி வழிபடும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் அகதீஸ்வரர் வந்து சிவனை வழிபடுறாரு. ஸோ அதனால் வந்து இந்த சிவனுக்கு அகதீஸ்வரர்னு பெயர் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க அகதீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுமே வந்து வழிபடுறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவல்லின்னு பேர் வந்திருக்கு. ஸோ இதாங்க. ஸோ சிவனுக்கு வந்து இப்படி தான் அகதீஸ்வரர்னு பேர் வந்துச்சு. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை வந்து வணங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஏன் அப்படி வணங்குறதுக்கும் வந்து ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அதை நான் என்ன வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தொல்லை வந்து கொடுத்துட்ருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோஷம் வந்துடுது. ஸோ அதனால் அவருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபட்டதுனால அவருக்கு வந்து அந்த தோஷம் விலகி அவர் வந்து ஸ்ரீ சனி பகவானுடைய பரிகார ஸ்தலமாக இந்த கோவில் வந்து மாறி இருக்கு. ஸோ சனீஸ்வரர் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டதுனால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தீர்த்தம் அப்படின்னு வந்து இந்த கோவில் வந்து ஒரு குளம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வெளிப்பிரகாரத்தை வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோசாலை வந்து வச்சுருக்காங்க ப்ளீஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுடைய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க ப்ளீஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோஷ்டமூர்த்திகளான பிரம்மதேவருடைய சன்னதி வந்து இங்கே வச்சுருக்காங்க ப்ளீஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ப்ளீஸ். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கட்டின கோவில் மாதிரி வந்து தெரியும். ஸோ ஆனால் வந்து இந்த கோவில் ரீசெண்டாக கட்டின கோவில் கிடையாது. ஸோ ரொம்பவும் பழமையான ஒரு கோவில். ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக கும்பாபிஷேகம் வந்து நடத்திருப்பாங்க போல். ஸோ அதனால் வந்து பெயிண்டெல்லாம் பண்ணி நிறைய சிற்பங்கள்லாமே வந்து சரி பண்ணி ஒரு புதுசு மாதிரி கட்டின கோவில் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு ப்ளீஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம், சனி பெயர்ச்சி, அப்புறமா பிரதோஷம், சிவனுக்கான ஒரு பிரதோஷம், அப்புறமா வந்து ஆரூர்தா தர்ஷன்,
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் மார்கழின்ற நாளில் வந்து டிசம்பர் அண்ட் ஜனவரியில் வந்து லார்ட் சிவாக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பூஜை எல்லாமே வந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ராகு காலம் பூஜை அது மாதிரி வந்து நிறைய சிறப்பான நாட்கள் எல்லாமே இங்கே வந்து கொண்டாடப்படுது. ஸோ அந்த மாதிரி நாட்களில் வந்து இங்கே தரிசனம் பண்ணால் இன்னும் சிறப்பாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலபைரவருடைய சன்னதி வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து அவருடைய வாகமான நாய் கூட வந்து வச்சுருக்காங்க ப்ளீஸ். ஸோ இந்த கோயிலோட டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சண்டேலேருந்து ஃப்ரைடே மார்னிங் 5:45லேருந்து 12 வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு ஈவினிங் 4 மணிலேருந்து 8:30 வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ சாட்டர்டேயில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5:30லேருந்து 1 வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு ஈவினிங் 3 9 வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. ஒரு நாட்களும் நிறைய பேர் வராங்க. ஸோ நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு தடவையாவது இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவும் சிறப்பாக வந்து இருக்கும். ஸோ உக்ஷகால பூஜை வந்து பார்த்திங்கன்னா 5:45க்கு நடத்துகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கலசாந்தி பூஜை அப்படின்னு வந்து 8 நடக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா உச்சிகால பூஜை வந்து பார்த்திங்கன்னா 11:30க்கு நடத்துகிறாங்க. ஸோ பரிகார அபிஷேகங்கள் அப்புறமா ஹோமங்கள் அப்படிலாம் வந்து எப்போ நடத்துகிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 7 11:30 வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து 3:30லேருந்து 5 வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ டெம்பிள் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க விஷயத்தை இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ் இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.